ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு நான் கமல் வியூ சேனல். ஹாய். நாம் இன்றைக்கி என்ன வீடியோனா, லைவில் பானிபூரி சேலஞ்சு போடுங்கன்னு கேட்டாங்க. அந்த சேலஞ்சு இப்போ திவ்யா பண்ண போகிறாங்க. அதாவது அளவுக்கு முடிக்கிறேன்னு தெரியல. தண்ணி குடிக்காமல் இதெல்லாம் சாப்பிட போகிறாங்க. பார்ப்போம் அவங்க எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டைமிங் எதுனா இருக்கா? டைமிங் வாட்சில் பார்த்துக்கிறேன் நான். இப்போ டைம் 6:20 ஆகுது மாலை. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் வாட்ச் வைக்கலையா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். ரசம், பானிபூரி, தண்ணி குடிக்காமல் சாப்பிட்ணுமா? சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிடுங்க. பானிபூரி, இது மசாலா பூரி, இது பூரி, இது ரசம். எத்தனை சாப்பிட்டு இருக்கீங்க? 2. மொத்தம் அதில் எத்தனை இருந்தது? 15. ரொம்ப பெருசாக இருக்கு, வாய்க்குள்ளேயே போல. இதை அதிகமாக யார் கமெண்டில் கேட்டதுன்னா இதய மொழி. அவங்க தான் போடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்காக பண்ணுறோம். இந்த சேலஞ்ச் திவ்யா பண்ணுறாங்க. சிரிக்காமல் பொறுமையாக சாப்பிடுங்க, தொண்டையில் கிண்டையில் சிக்கிக்க போகுது. பானிபூரியெல்லாம் நல்லா இருக்குதா? பொறுமை சிரிக்காதீங்க. வாய்க்குள்ளே போனால் மெல்லவே முடியல. அதுதான் சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்கு. அவங்க இதோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. மணி 6:22 ஆகுது. எத்தனை பூரி சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ 2, 4, 6 கீது. அதுக்குள்ளே 9 பூரி சாப்பிட்டீங்களாண்ணா? 8. இது 9வது பூரியா? செமையாக சாப்பிட்றாங்கய்யா. சீக்கிரம் சேலஞ்சுன்னா சீக்கிரம் சாப்பிட்றாங்கய்யா. அண்ணாந்தெல்லாம் சாப்பிட்றீங்க. நீ வேணா ஒன்று சாப்பிட்டு பாரு. நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல. ஆறு 23 ஆகுது. 12 பூரி சாப்பிட்டு 13வது பூரி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ உள்ளே போகுது 14வது பூரி.
இந்த பானிபூரி சேலஞ்சு 4 நிமிஷத்தில் 15 பூரி சாப்பிட்டாங்கப்பா. அவங்க 5 நிமிஷம் சொன்னாங்க, இவங்க 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. இப்போ மசாலா பூரி சாப்பிட போகிறாங்க. கையிலே சாப்பிட்றாங்கயா. அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். இது எவ்வளோ நிமிஷம்? இப்போ 6:25 ஆகுது டைமு. இது ஒரு 2 நிமிஷம் பார்த்துங்க, நீங்களே கூட பாருங்கள். 6:25 தான் ஆகுது டைமு. 2 நிமிஷத்தில் முடிக்கணும். ரெண்டு நிமிஷம் முடியாது, 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். சரி, உங்களுக்காக 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. இது கூட தண்ணி. அதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் முடிச்சு விடுவீங்களா? தெரியலங்க, பார்ப்போம். தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. பானிபூரி சேலஞ்சை வந்து 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க. இப்போ 6:26 ஆகுது. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. வியூவர்ஸ் எல்லாம் என்னென்ன சேலஞ்சை சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீ பண்ணணும். எல்லாம் உனக்காக தான் சொல்லுவாங்க, எனக்காக இல்லை. உனக்காகவும் உண்டு. சரி, எனக்காக சொன்னாங்கன்னா நான் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்லுவாங்க. உனக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. காரமாகுதா? அப்படி தானே இருக்கேன் நான். பச்சை மிளகா சேலஞ்சு பண்ணும்போது கூட. சாப்பிடுங்க. 6:27 ஆகுது. இன்னும் 3 நிமிஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு பார்ப்போம். முடியலன்னா தோல்வியை ஒத்துக்குமா? என்னால் சாப்பிட முடியலன்னு. டைமிங் இருக்குல்ல, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அப்புறம் என்ன, என்னால் முடியும். சரி. அந்த இருக்கிற ரசத்தை கூட குடிக்கணும் நீங்கள். அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுவும் தான்மா சேர்ந்து. நீ குடிச்சுக்கோ. 6:28. ரொம்ப ஹைட்டாக இருக்கு. இருபத்தி 6:29. வா, 6:29 முடிச்சிட்டாங்கப்பா எல்லாத்தையும். ஓகே, இவங்க சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணி குடி. நல்லா தட்டு வலிச்சு நக்குங்க. அவ்வளோதான். தண்ணி குடிச்சுங்க போதும். தண்ணி குடிக்கலாமா? இப்போ தண்ணி குடிச்சுங்க சீக்கிரம். எதனா தொண்டையில் கிண்டையில் சிக்கிக்க போகுது.
காய்ஸ் இவங்க வந்து சேலஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு ஏதாவது சேலஞ்சு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சேலஞ்சு கூட பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீயும் சொல்லுமா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவ்வளோதான் சொன்னதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அடுத்த சேலஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.